Committee on Estimates in Parliament. நாடாளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழு. இப்போ இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டியில், பார்லிமெண்ட் எஸ்டிமேட்ஸ் கமிட்டியில் 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 30 மெம்பர்ஸும் ஒன்லி ஃப்ரம் லோக்சபா. அப்போ ராஜ்யசபாவில் இருந்து எந்த ஒரு எம்பியோ உறுப்பினரோ இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டியில் இடம்பெற மாட்டாங்க. இது என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, நிதி மற்றும் வரி சார்ந்த ஃபினான்ஷியல் அண்ட் டாக்ஸேஷன் பவர்ஸ் ஆர் நாட் கிவன் டு ராஜ்யசபா. அப்போ லோக்சபாவுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்குது, ஃபினான்ஷியல் அண்ட் டாக்ஸேஷன் பவர்ஸ். அதனால் இந்த 30 உறுப்பினர்களுமே எஸ்டிமேட்ஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய 30 உறுப்பினர்களே ஒன்லி ஃப்ரம் லோக்சபா, நாட் ஃப்ரம் ராஜ்யசபா. இப்போ இந்த 30 உறுப்பினர்கள் லோக்சபாவில் 545 உறுப்பினர்களில் இந்த 30 உறுப்பினர்களை மட்டும் எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அதாவது விகிதாச்சார அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த லோக்சபாவில் 545 உறுப்பினர்களில் இந்த எவ்வளவு உறுப்பினர்கள் எந்தெந்த கட்சியை சார்ந்தங்க, அதில் எத்தனை பர்சன்டேஜ், குறிப்பாக இப்போ காங்கிரஸ் லோக்சபாவில் எத்தனை எம்பிக்கள், அந்த 545 உறுப்பினர்களில் இவங்க எத்தனை சதவீதம், அப்போ அந்த சதவீதம் இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ உதாரணத்திற்கு 30% எம்பிக்கள் லோக்சபாவில் காங்கிரஸ்லேருந்து இருக்காங்க அப்படின்னா, அந்த 30% இடம், அதாவது இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டியில் 30% ஆஃப் 30 மெம்பர்ஸ் காங்கிரஸ் கட்சியிலேருந்து இருப்பாங்க. 40% பிஜேபின்னா அந்த 40% ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம். இது மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ 30 உறுப்பினர்கள் அந்த கட்சிகள் லோக்சபாவில் எவ்வளவு விகிதாச்சாரமோ அந்த விகிதாச்சாரம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. எஸ்டிமேட்ஸ் கமிட்டிக்கும் பட்ஜெட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ கான்ஸ்டியூஷன் ரீதியாக பட்ஜெட்டை ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு ஆண்டுக்கான நிதி அறிக்கை. அப்போ அந்த ஒரு ஆண்டிற்கான நிதி அறிக்கை என்ன? இட் இஸ் அ எஸ்டிமேட்டட் இன்கம் ஃபார் த கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த கவர்மெண்ட். அப்போ ஒரு பட்ஜெட் அப்படின்னா அடுத்த வரக்கூடிய நிதியாண்டில் எவ்வளவு வருவாய் கவர்மெண்ட்டுக்கு வரும், எவ்வளவு செலவினங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன். அதாவது உத்தேச ஒரு வருவாய் மற்றும் செலவினங்களை உத்தேசமாக சொல்லக்கூடியதான் எஸ்டிமேஷன். இப்போ இது எஸ்டிமேஷன் பண்ணியாச்சு. பட் ஆக்சுவலாக இந்த பட்ஜெட் பாஸ் பண்ணி இப்போ ஒவ்வொரு அமைச்சகமும் அதர் சார்ந்த ரெவென்யூவை கலெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான செலவினங்களை பண்ணுறாங்க. அதாவது பார்லிமெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய பட்ஜெட் படி என்னது வருவாயை சேர்க்குறாங்க, செலவு பண்ணுறாங்க. அப்போ ஏற்கனவே எஸ்டிமேஷன் போட்டாச்சு. பட் நடைமுறையில் அசலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எஸ்டிமேஷன் ஒன்று, ஆக்சுவல். அப்போ ஆக்சுவல் இன்கம் ஃபார் த கவர்மெண்ட் எவ்வளவு, ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, எஸ்டிமேஷன் எவ்வளவு. இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே எஸ்டிமேஷனை விட ஆக்சுவல் அதிகமாச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ குட் எஸ்டிமேஷன். இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு 25 லட்சம் எஸ்டிமேஷனில் ஒரு வீடு கட்டுறேன்னு என்னது ஒரு திட்டமிடுறேன். இப்போ அந்த வீடு நான் ஆக்சுவலாக கட்டி முடிக்கும்போது 50 லட்சம் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக என் எஸ்டிமேஷனுக்கும் என்னுடைய நடப்பு அசலில் என்ன நடந்துச்சோ ஆக்சுவலாக அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ 25 லட்சம் எஸ்டிமேஷன், ஆனால் 50 லட்சத்தில் முடிஞ்சுன்னா மை எஸ்டிமேஷன் இஸ் நாட் குட். அப்போ அதே மாதிரி இந்த எஸ்டிமேட் கமிட்டியோடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு நிதியாண்டில் எஸ்டிமேட்டட் ஒரு மினிஸ்ட்ரியோடைய எஸ்டிமேஷன் இன்கமுக்கு எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளவு, அதே மாதிரி ஆக்சுவலில் என்ன நடந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குட் எஸ்டிமேஷன் வருவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பரிந்துரை தான் இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டி பண்ணும். அப்போ எஸ்டிமேட்ஸ் கமிட்டியுடைய வேலை என்ன அப்படின்னா, நடப்பு நிதியாண்டில் எஸ்டிமேட்ஸ் கமிட்டிக்கு வேலை இல்லை. அப்போ எஸ்டிமேட்ஸ் கமிட்டிக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று, எஸ்டிமேஷன் இருக்கணும், அது நடந்து முடிஞ்சிருக்கணும். அப்போ இந்த ஆக்சுவல்
அண்ட் எஸ்டிமேஷன் ரெண்டும் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ கடந்த நிதியாண்டில், அதாவது நடந்து முடிஞ்ச நிதியாண்டுகளில் ஃபினான்ஷியல் இயர்ஸை தான் இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டி கணக்கிடும். அந்த துறை சார்ந்த ஒவ்வொரு மினிஸ்ட்ரி துறை சார்ந்த இதுக்கும் அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க எப்படி ஒரு குட் பட்ஜெட் போடுறது. அப்போ குட் பட்ஜெட் இஸ் மேட் அவுட் ஆஃப் குட் எஸ்டிமேஷன். இந்த ஒரு கோட்பாடை தான் இந்த கமிட்டி என்னது முன்வைக்குது.